அதாவது நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். நம்ம நேற்று எபிசோட்லயே பேசணும். அதே போல எண்ணங்களே வாழ்க்கை, இதை பத்தியும் பேசணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறதாகட்டும் அல்லது யாரையாவது கைட் பண்ணதாகட்டும் என்ன சொல்லுவோம்னா, நீ என்ன படிக்கிறியோ அதே துறையில போகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனல் அது. ஏன் அப்படின்னா, நீங்க படிக்கக்கூடிய படிப்பு அப்படிங்கிறது ஒரு விண்டோ தான், ஒரு சின்ன சாளரம். அது வழியா நீங்க என்ன பண்ணலாம்னா உலகத்தை பார்க்கலாம். ஆனா அதுவே உலகம் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்ப இந்த உலகத்தை எப்படி நம்ம அணுகலாம் அப்படின்னா, அனுபவம் தான். ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு ஆசான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் நிறைய பசங்களுக்கு கல்லூரிகள் போயிட்டு மோட்டிவேஷன் கிளாஸஸ் ஆகட்டும், ஒர்க் ஷாப்ஸ் ஆகட்டும், விவசாயம் சார்ந்த பயிற்சிகள் ஆகட்டும் கொடுக்குறேன். அப்போ அவங்க என்கிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸ் படித்தா எனக்கு என்ன வேலை கிடைக்கும், இந்த கோர்ஸ் முடிச்சா நான் எவ்வளோ சம்பாதிப்பேன், அப்படித்தான் இருக்கே ஒழிய ஒரு பொது அறிவுக்காக அல்லது ஒரு எக்ஸ்ப்ளோருக்காக படிக்கிறதுங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நம்மளோட அடிப்படை எண்ணங்களையே மாற்றணும். இந்த மாத்தி யோசியோட வேறே அதுதான். அப்ப எண்ணங்கள், அடிப்படை எண்ணங்களை மாற்றணும். நீ படிக்கக்கூடிய படிப்பு இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி, அவ்வளவுதான். நீங்க போட்டிருக்க ஒரு கண்ணாடி. அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா மீதி எல்லாமே நமக்கு தெளிவா தெரியும். ஏன்னா விவசாயத்துல இன்னைக்கு அவ்வளவு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. எல்லாருமே சொல்லுவாங்க விவசாயம் கடினமான தொழில், இது கிட்டத்தட்ட கேம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்று கருத்து கிடையாது, கடினமான தொழில் தான், ஆனா அவசியமான தொழில். இந்த உலகத்தோட முதல் ஆதி தொழில் இதுதான். ஏன்னாக்கா உணவில்லைன்னா எதுவுமே கிடையாது. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பசிக்கு ஒரு நல்ல உணவை கொடுக்கக்கூடியது இந்த தொழில். ஆண்டவன் பெருசா விவசாயி பெருசா அப்படின்னா என்னுடைய கருத்துப்படி விவசாயி தான் பெருசு. ஏன் அப்படின்னா ஆண்டவனுக்கே படி அளக்கக்கூடிய தொழில். அப்ப நீங்க எந்த தொழில் வேணாலும் எடுத்துக்கங்க, எல்லாத்தோட உயர்ந்த தொழில் எது அப்படின்னா விவசாய தொழில் தான்.